عجل إنني التواق وإلى لقاك القلب كم يشتاق أوما علمت بأنني بك مغرم لكأنما خلق. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பல வகையான அமல்களை நபியின் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அப்படியான அமல்கள் விஷயத்திலே அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அருமையான அமல்களிலே மிகவுமே சிறப்பான ஒரு அமல் என்னவென்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்திலே சகோதரத்துவத்தை பேணுவது, அதே நேரத்தில் அந்த சகோதரத்துவத்தை பேணுகின்ற அமைப்பிலே அவருடைய கஷ்ட துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நாங்கள் தான தர்மம் கொடுக்கின்றோமே, அது பெரிய சிறப்பான அமல் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குர்ஆனுடைய வசனம் தெளிவான முறையிலே சொல்கிறது. ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் வ அஸ்ஸத்தக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு மரணம் வரப்போவது என்பது எனக்கு விளங்குது, இருப்பினும் இன்னும் சில ஒரு சந்தர்ப்பத்தை தா, ஒரு நாளோ 2 நாளோ அல்லது ஒரு மாசமோ சந்தர்ப்பத்தை தா. ஏன் தெரியுமா? அஸ்ஸத்தக, நான் மற்றவருடைய கஷ்ட துன்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தர்மத்தை நான் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அவங்களுடைய துஆ பரக்கத்தை பெற வேண்டியிருக்கிறது, அதன் மூலமாக உன்னுடைய அன்பையும் ஆதரவையும் பெற வேண்டியிருக்கிறது என்று ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கேட்பதாக இருந்தால், மற்றவர்களின் கஷ்ட துன்பங்களை நீக்குவது, சதக்கா என்ற அருமையான தர்மத்தை கொடுப்பது எந்த அளவுக்கு சிறப்புள்ளது என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பனி இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு அருமையான சம்பவம் நடைபெற்றது. ஒரு மனிதர் ஒரு இடத்துல நிற்கிறார். அவர் நிற்கக்கூடிய இடம் காட்டு பகுதி. மலையுடைய மேகங்கள் மழை பெய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆகாயத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மலை மேகங்களே, இவ்விடத்தில் மழையை பெய்ய வைக்க வேண்டாம், இன்ன இடத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய இடத்திலே போய் மழையை பெய்ய வையுங்கள் என்று சொல்லி குறிப்பாக அவருடைய பெயரையும் சொல்லி அந்த சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்வோம், அப்துல்லா என்பவருடைய இடத்திலே நீங்கள் மழையை பெய்ய வையுங்கள் என்று ஒரு சத்தம் வருகிறது. சொன்னவர் யாரென்று விளங்கவில்லை, அசரீதியான ஒரு சத்தம். இப்பொழுது மலை மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆச்சரியத்தை பார்ப்பதற்காக வேண்டி இந்த பனி இஸ்ரவேலை சேர்ந்த அந்த மனிதனும் சென்று கொண்டிருக்கிறார். நீண்ட தூரம் போய்விட்டார். ஒரு இடம் கண்மலைகள் நிறைந்த இடம், மழை ஓண்டு பெய்கிறது. தூரத்திலே பார்க்கிறார், ஒரு மனிதர் மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த மழை நீரை தன்னுடைய தோட்டத்திற்கு சேர்ப்பதற்காக வேண்டி வெட்டி வெட்டி தன்னுடைய தோட்டத்துக்கு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறார். நீண்ட நேரம் அவதானித்ததுக்கு பின்னால் இந்த மனிதர் போய் அவரிடத்திலே கேட்கிறார், உங்களுடைய பெயர் என்ன என்று சொல்லி. அவர் பெயரை சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், ஏன் நீங்கள் என் பெயரை இவரிடத்திலே கேட்கிறீர்கள்? இந்த கேட்டவர் சொல்லுகிறார், நான் இன்ன இடத்திலே இருந்தேன், மழை மேகம் வந்திருந்தது, மழை பெய்யும் நான் எதிர்பார்த்தேன், பெய்யவில்லை, ஆனால் மாறாக ஒரு அசரீதியான சட்டம் உங்க பெயரை வைத்து சொல்லப்பட்டது, அந்த இடத்திலே மழை பெய்யுமாறு சொல்லப்பட்டது, மழை மேகங்கள் வந்து இங்கே மழை பெய்கிறது, நீங்கள் உடைய தோட்டத்துக்கு தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆச்சரியமான சம்பவம், சொல்லப்பட்ட அந்த பேர் அதுதானா என்று பார்த்தேன், அங்க சொல்லப்பட்ட பேரும் உங்களுடைய பேரும் ஒரே பேரு தான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இவ்வளவு பெரிய அழகான ஒரு உதவியை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உங்களுக்கு தந்தானே, இதற்குரிய காரணம் என்ன, நீங்கள் செய்த அமல் என்ன என்று கேட்கிறார். அந்த சமயத்திலே அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னுடைய தோட்டம், இதில் நான் விவசாயம் செய்கிறேன், விவசாய அறுவடைக்கு பின்னால் அதன் வருமானத்தை 3 பகுதிகளாக எடுப்பேன். ஒரு பகுதியை என்னுடைய குடும்ப செலவுக்காக எடுப்பேன், மற்றொரு பகுதியை என்னுடைய தோட்டத்தினுடைய செலவுக்காக எடுப்பேன், 3வது பகுதியை எங்கெல்லாம் முஸ்லீம் அதாவது மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்களோ, ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு கொடுத்து அவருடைய பசிப்பினியை கஷ்ட துன்பங்களை
நிவர்த்தி செய்வதற்காக அவனை நான் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இந்த வந்த மனிதர் சொன்னார், உங்களுடைய அருமையான தர்மத்துடைய பரக்கத், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல், அல்லாஹுடைய விருப்பத்தை தரக்கூடிய அந்த அருமையான பயனுள்ள அந்த பரக்கத்தான வேலையின் காரணமா அல்லாஹ் உங்களுக்கு மறைமுகமான உதவியை தருகிறார் என்று சொன்னார்கள் அருமையான அந்த மனிதர் அவர்கள். இங்கே சிந்திக்க வேண்டும் என்ன தெரியுமா, அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கலாம், 3 நேரமும் சாப்பிடுவதற்கு உணவை தந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய உறவுகள் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். ஒரு நேரம் சாப்பிட்டால் ஒரு நேரம் சாப்பிடவில்லை. தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாமல், காரணம் காலை சாப்பாடு கொடுப்பதற்கு வசதி கிடையாது. பாடசாலை விட்டு வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வசதி கிடைக்காது. என்ன செய்வது என்ற தயக்கத்திலே பிள்ளைகளை கூட பாடசாலைக்கு அனுப்பாத எத்தனை பேர் நம்முடைய ஏரியாக்களில் சமுதாயத்தில் இருக்கிறார். இவைகளை சிந்திக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாம் நினைக்க கூடாது நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், நான் மட்டும்தான் செய்வதற்காக வேண்டிய அல்ல, அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்ல, நம்முடைய மற்றவருடைய பங்கையும் அல்லாஹ் எங்களை கையிலே தந்திருக்கிறான். அந்த அமைப்பிலே வந்ததுதான் ஜக்காத்துடைய அமைப்பு, சதகாவுடைய அமைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த சதக்கா குடுபடும் என்று சொன்னால் அல்லாஹுடைய கிருபையினால் நிறைய மாற்றங்களை அல்லாஹ் எங்களுக்கு தருவார். புகாரி ஷரீஃபிலே பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை நீங்களும் புரிந்து வைத்திருப்பீர்கள். ஒரு மனிதர் ஒரு ஏழைக்கு சதக்கா கொடுக்க வேண்டும் நினைக்கிறார். இரவு நேரம் வெளியிலே செல்லுகின்ற போது கடுமையான இருள், வாரவர் போறவர் கூட தெரியாது. எதிரே ஒரு உருவம் வருகிறது. அந்த உருவத்துடைய கையிலே அந்த சதக்காவுடைய பணத்தை வைத்துவிட்டு சென்று விட்டார். மறுநாள் பஜாரிலே பேசப்படுகிறது, நேற்றிரவு யாரோ இந்த ஏரியாவிலே சுற்றித் திரிகின்ற ஒரு திருடன் இருக்கிறானே, அவன் கையிலே சதக்கா வைத்துவிட்டு போய்க்கிறாள் பாருங்கள் என்று சொல்லி பேசப்படுகிறது. இவருடைய காதிலே அந்த சத்தம் கேட்ட பொழுது ரொம்ப கவலைப்பட்டார். நான் நல்ல எண்ணத்தோடு கொடுத்த சதக்கா ஒரு திருடனுடைய கையிலே சென்று விட்டதே என்று அவர் கவலைப்பட்டார். இதை நிவர்த்தி செய்வதற்காக மறுநாடும் போனார். அது ஒரு கெட்ட பொம்புல தவறான முறையில் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கையிலே தான் அந்த சதக்கா மாறியது. அதுவும் இவருக்கு மனவேதனை தான். 3வது இரவு போகிறார். அது ஒரு பணக்காரன் கையில தான் போயிடுச்சு. ஆனால் அவன் அது சொல்லுவாங்க இல்லையா, இந்த எச்சு கையால கூட காத்து விரட்டாதான்னு சொல்லி, அப்படியான ஒரு மகன் ஆகிதான் போய் சேர்ந்துச்சு. இவருக்கு ரொம்ப கவலை, யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டித்தானே கொடுத்தேன் சதக்காவை, இந்த 3 நபரும் எனக்கு விருப்பமில்லாத ஆக்கள் தானே கிடைத்திருக்கிறது என்று இவர் கவலைப்பட்டார். அல்லாஹுடைய கிருபையினால் ஒரு அசரீதியான சத்தம் கேட்கிறது, மனிதனே நீ கொடுத்த சதக்காவுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் பழுதை தரவில்லை. உன்னுடைய சதக்காவுடைய பரக்கத்தினால் அந்த திருடன் நினைக்கிறான், நான் திருடித்தான் உழைக்க வேண்டும் என்பது அல்ல, அப்படி இருந்தும் எனக்கு அல்லாஹ் உணவு தருகிறான், எனவே தான் திருடாமலேயே ஒரு ஹலாலான ஒரு சம்பாதிப்போம் என்று நினைத்து அவன் திருட்டு தொழிலை விட்டு விட்டான். விபச்சாரியுடைய தொழிலை விட்டு விட்டான். பணக்காரன் இன்னும் இதுக்கு பிறவாவது நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவன் திரிந்து விட்டான். அவனுடைய சதக்கா பழுதுபடவில்லை. அல்லாஹ் சதக்காவுடைய பரக்கத்தினால் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அருமையான அந்த ஹஜ்ஜுடைய விளக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும், மற்றவருடைய கஷ்டத்தின்மைகளை நிவர்த்தியாக்கின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்துகளை தருவார். இறுதியா ஒரு சம்பவம், இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய முஹத்தித், ஒரு பேர் அறிஞரும் கூட, சதகா கஷ்டத்தின்மைகளை நிவர்த்தி செய்யும் என்ற ஒரு ஹதீதும் இருக்கிறது. தமிழிலே சொல்ல போனால் தர்மம் தலையை காக்கும் என்று சொல்லுவார்கள். இப்படியான அந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதுகின்ற இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், நான் ஒரு தடவை மக்காவிலே உள்ள ஒரு புற நகர் பகுதிக்கு நான் சென்றேன். மக்கள் நடமாட்டம் குறைவான இடம், குடியிருப்புகள் குறைவான இடம். அந்த இடத்துக்கு நான் சென்றேன். அங்கே ஒரு ஜனாசா இருப்பதாக கேள்விப்பட்டு அந்த ஜனாசாவை உடைய அடக்க ஒரு விஷயத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அமைப்பிலே நான் போனேன். ஜனாசா இருந்தது, குளிப்பாட்டினார்கள், குளிப்பாட்டுவதற்கு தயாராகினார்கள். நானும் குளிப்பாட்டுவதற்காக வேண்டி அந்த ஜனாசாவோடு சென்று இப்பொழுது ஜனாசாவுக்கு நீரை ஊற்றி குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். முன்பக்கமாக முதல் வயிறு நெஞ்சு சைடு பகுதியாக அந்த ஜனாசாவுக்கு தண்ணியை ஊற்றி கழுவி விட்டார்கள். முதுகு பக்கமாக கழுவுவதற்காக வேண்டி அந்த ஜனாசாவை பிரட்டுகின்ற பொழுது ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த பரை மினன்னார், அந்த மனிதனுடைய முதுகிலே ஒட்டப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. யார் எழுதினா என்று சொன்னார், முடியாது, நீங்கள் நரக விடுதலை பெற்ற மனிதன் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருந்தது.
இந்த அருமையான பாக்கியத்தையர் இப்படிப்பட்டார். அழைக்கிறதுக்கு பின்னாலே அவரை பற்றி நான் விசாரித்த பொழுது சொன்னார்கள், இந்த இடங்களிலே ஏழைகள் இருக்கிறாரோ தன்னால் இயன்ற அளவு அந்த மக்களுடைய பசிப்பினியை நீக்குவது, மனசிலே வேதனையை நீக்குவது, கஷ்டத்துன்மைகளை நீக்கக்கூடிய முறையிலே நீண்ட காலம் பாடுபட்டு வந்தவர் என்பதனை அழகான முறையிலே அங்கே எடுத்து காட்டப்பட்டது. இங்கே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய காலம் 1க்கு 10, 70, 700 அதை விடவும் கூடுதலான முறையிலே கிடைக்கக்கூடிய இந்த அருமையான காலத்திலே நம்முடைய உறவுகளை மதிப்போம். உறவுகளில் இந்த நோக்கத்தில் வந்ததுதான் இந்த ஃபித்ராப் என்பதும் மற்றது இஃப்தாருங்கிறதெல்லாம் அந்த மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக வந்ததுதான். எனவே தன்னுடைய உறவுகளை பாருங்கள். அந்த உறவுகளில் யார் கஷ்டமான நிலைமை இருக்கிறார், அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அள்ளித்தான் கொடுக்க முடியாவிட்டாலும் கிள்ளியாவது கொடுப்பதற்குரிய வகைகளை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அயல் வீட்டை பாருங்கள், ஏரியாவில் உள்ள மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு பாருங்கள். நம்மளால இயன்ற அளவு இந்த ரமலானுடைய காலத்திலே அவருடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நாம் செய்தோம் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலே பெரிய பாக்கியத்தை தருவான். நம்மளோட சந்ததியருக்கும் ஒரு சிறப்பான வாழ்வை தருவான். எனவே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த சிறப்பான ரமலானுடைய காலத்திலே யார் யாரெல்லாம் மற்றவர்களுடைய பசிப்பினியை நீக்கி அல்லாஹ்விடத்தில் உயர்வு பெற்றார்களோ, நரக விடுதலை பெற்றார்களோ, அந்த நல்லவர்களிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கியார் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.